ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்து கொடுக்கலாம், மதியம் லஞ்ச் பாக்ஸில் வச்சு விடுறதுக்குமே இதை செய்து கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. லஞ்சு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்காமல் டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கிற இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். இட்லி மாவு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இட்லி மாவு இதில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரவை வந்து எடுத்துக்கோங்க. ரவை எடுத்துக்கிட்டு ஒரு கப் ரவைனா ஒரு கப் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சோனியே ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது பொரிஞ்சோனியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயமும் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே தீஞ்சிடும். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு மிக்ஸில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வீட்டில் இருக்கிற இட்லி தோசை மாவை வச்சே செய்து கொடுக்கலாங்க. டெய்லி பசங்களுக்கு வந்து வெறும் இட்லியும் தோசையும் செய்து கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செய்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இட்லி மாவை வச்சே ஸ்நாக்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் கூட இதில் வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. டெய்லி தோசையும் இட்லியும் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம பனியாரக்கல்லில் தான் ஊற்றி எடுக்க போகிறோம். கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே எல்லா குழிலையும் மாவை வந்து 3/4 அளவு ஊற்றலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஏன்னா திருப்பி போடும்போது கொஞ்சம் லைட்டாக பொங்கி வரும். மாவு வெந்தோடனே கொஞ்சம் பொங்கி வரும், திருப்பி போடுறதுக்கு வேணும். அதனால் 3/4 அளவு ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு இதை திருப்பி போட்டிங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். வெளியில் நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது கூட தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி வச்சு கூட சாப்பிட்லாங்க, அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதை வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். மதியம் லஞ்ச் பாக்ஸில் வச்சு விடுறதுக்குமே ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. வீட்டில் கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்து கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.